அலங்காரம்லாம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டா. எல்லாம் ரெடி. பீன்ஸ் மேகி இஸ் ரெடி. இன்னைக்கு எடுத்திருக்கிறது இந்த கிரீன் கலர்ல இருக்கிற ஒரு சாரி தான். எது நல்லா இருக்குன்னு நான் வந்து வேர் பண்ணிட்டு வரேன். நம்ம வந்து ட்ரை பண்ணியாச்சு. கோல்டு கலர், இது அக்காவோட முகூர்த்த வளையல். அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அந்த தோடுக்கும் செட் ஆகல. தோடு ட்ரெடிஷ்னலாக இருக்கு. இது எப்படி இருக்கு? நைஸ். சூட் ஆகுது. நெக்ஸ்ட் எங்க அண்ணி மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. இப்போது மாலை வச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வந்துட்டோம். ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் ஹாப்பி 3rd டே ஆஃப் பொங்கல். அண்ட் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் ரங்கோலின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணு மயிலி ரேகை வச்சுட்டு உட்காந்துருக்கா. அவள் க்யூட்டாக இருப்பாளா மாட்டாளாங்கிறது நம்ம மூஞ்சை கம்ப்ளீட் பண்ணாதான் தெரியும். நம்ம வந்து ஃபேஸை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துக்கலாம், மூஞ்சை வந்து கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய கேர்ள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கா. எதுக்குமா திக்கு? திக்கு தான் மயிலி ரகது. நல்லா கொஞ்சம் நெருக்கமாக இடையில இன்னொரு ஒரு ரெண்டு கோடு போட்டு விடு. பொண்ணு வந்து இன்னும் பொட்டெல்லாம் வைக்கல, நெக்லஸ்லாம் மாட்டி உள்ள. இன்னும் ஃபைனலி நம்ம பொண்ணு வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டா. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கா. அவளோட பாவாடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் பழையதும் நேற்று வச்ச மீன் குழம்பும். சாதம் வந்து 2 பேருக்கு தான் இருக்குது. அதனால வந்து எனக்கும் ஜானுக்கும் வந்து மேகி. என்ன அண்ணி பண்ணிட்டு இருக்க? நான் வந்து நம்ம 2 பேருக்கும் மேகி செய்ய போறேன். வீட்டில் எல்லாரும் வந்து பழையது சாப்பிட்டாங்க. நம்ம 2 பேருக்கும் சாதம் இல்லை, அதனால மேகியா இருந்துச்சு. எனக்கும் தான் மேகி சாப்பிடணும் போல இருக்கு. எப்பவும் மேகி சாப்பிடணும் போல தான் இருக்கும். ஆமா, எனக்கு நைட்டு தூங்கும் போதே பசிக்கும். எங்க அம்மா கிட்ட மேகி கேட்டா செருப்பை கழட்டி அடிப்பா. அப்புறம் 12 மணிக்கு வந்து மேகி கேட்டா யாரா இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. நான் நைட்டு சாப்பிடாமலே தூங்கிடுவேன். பின்ன கரெக்டா சாப்பிடணும் 8 மணிக்கெல்லாம், அப்பதான் நைட்டு பசிக்காது. இப்போ நம்ம மேகிக்கு தேவையானதெல்லாம் ரெடி. பீன்ஸ், கேரட், ஆனியன், தக்காளி. இப்போ வந்து சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க. கட் பண்ண வெங்காயம் தக்காளி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ காய் வந்து ஒரு பாதி வந்தோடனே தண்ணி சேர்த்துக்கலாம். வாட்டர். மேகி வேகிறதுக்கு தண்ணி. அண்ணி இன்னும் குளிக்க கூட இல்லை, நானும் தான் இன்னும் குளிக்கல. அப்புறம் என்ன, நீயும் குளிக்காத பாண்டில் தண்ணி. மேகி வந்து நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே? ஆமாம் அண்ணி, எனக்கு கொஞ்சம் மேகி அதிகமாக போடுவியா? அதிகமாக தானே போடுவோம். எஸ் போடுறேன் நீ, ப்ளீஸ் அண்ணி. சாப்பிட்டு முடிச்சோடனே வயிறு கூப்பாடு போடுறது அண்ணி பசியில். 2 3 போடவா? 3 போடு. ஐ ஜாலி 3 கிடியுமா? எல்லா பீஸும் எடுத்து தான் முடியாமல் கிடியுமா? நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த மேகி பாக்கெட்டை வைக்கிறாங்க எங்கள் அண்ணி. எங்கள் சாமி ரூம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆமாம், அவங்க பார்த்ததே இல்லை சாமி ரூம். இப்போ தண்ணி கொதிச்சோன்னா மேகி மசாலா, உப்பு, மிளகாத்தூள். அண்ட் ஃபைனலி நம்மளோட மேகி இஸ் ரெடி. இங்கே வந்து மதியான சாப்பாட்டுக்கு மம்மி வந்து பருப்பு ஊற வைக்கிறா. உருண்டை குழம்பு என்னோட ஃபேவரட். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு,
பட்டை மிளகா 3த்தையும் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவோம். மேகி ரெடி. ஜானு வா, எனக்கு கொஞ்சம். உனக்கா? அவளுக்கு கொஞ்சமா தரேன். ரெடி, ஸ்டாப். மேகி ரெடி. இந்தா, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? ஐயோ கோச்சிக்கிட்டானே. சரி 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 சரி. ஐயோ கோச்சிக்கிட்டான். மதியான சாப்பாடு ரெடி. உருண்டை குழம்பு கொதிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து உருண்டை வெந்துட்டு இந்த உருண்டையெல்லாம் தூக்கி அப்படியே அதில் வந்து போட்டுற வேண்டாம். சுடுது, ஆறுனு போட்டுடணும். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கிற உருண்டையை அப்படியே நம்ம குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். வச்சிருமா. வேலை செய்யறாங்க ஒருத்தவங்க. அதிசயமாக வேலை செய்கிறேன். ஏன்னா உருண்டை குழம்பு வந்து என்னோட ஃபேவரட் இல்லையா, அதனால நான் வந்து இதெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதுக்குள்ள இத்தனை போகுதுடா. போகுண்டா. எடுத்தாச்சு இதெல்லாம் நம்ம. ஏன் பாடாத இல்லையா? எடுத்துக்கோங்க. சில பேர் தெரியாதுல்ல, அதனால சொல்றேன். இது செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க உருண்டை வந்து குழம்புல சாப்பிட்றத விட இந்த மாதிரி பொரிச்சு தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு தான் பிடிக்கும். உனக்கு உருண்டை குழம்பு பிடிக்காது, ஏன்னா மனுஷ பிறவில சேர்த்து கிடையாது. அவளுக்கு எது சாப்பாடே பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காது. சாம்பார் பிடிக்காது, புளிக்குழம்பு பிடிக்காது. எனக்கு புளிசாதம் வேணா செஞ்சுட்டாங்க. ஓகே. கிரீன் கலர்லாம் எங்க கிட்ட இருக்கு. ஆமா, பெரிய உலக சாதனை. கிரீன் கலர் அப்புறம் நீங்க பாத்திருக்கீங்களா? அப்பெல்லாம் வந்து இங்க ரொம்ப ஓடாது, அதனால நம்ம கொஞ்சமா பொரிச்சுக்கிட்டா போதும். ஜானு தான் அப்பளம் பைத்தியம். எனக்கெல்லாம் அப்பளமே பிடிக்காது. நான் கணக்கிலே சேர்க்காதன்ட்டேன். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்மளோட லஞ்ச் சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ கன்னி பொங்கல்னாலே என்ன ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சாரீலாம் கட்டிட்டு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாரீ வியர் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ வந்து நம்மளும் வந்து கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஆல்ரெடி 2 பேர் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜானு பார்த்தீங்கன்னா நேற்று பொங்கல் ட்ரெஸ்ல வந்து அவளை ஃபோட்டோஸே எடுக்கலை. ஸோ அதனால இன்னைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹாஃப் சாரி மாதிரி கட்டணும், இன்னும் கட்டலை. ஸோ அவளுக்கு ஹாஃப் சாரி மாதிரி. அண்ட் நம்ம பிஜு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அவளை ரெடி பண்ணிட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துட்டேன். இனிமே தான் வந்து நான் ரெடி ஆகணும். அண்ட் நான் என்ன சாரி சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிறது இந்த க்ரீன் கலர்ல இருக்கிற ஒரு சாரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் 2nd இயர் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு கட்டினது கடைசியாக. அதுக்கப்புறம் நான் இன்னும் இதை தொடக்கூட இல்லை. ஸோ வந்து இதை இன்னைக்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ளவுஸு. ஸோ இது நான் அப்போ வந்து 3/4 ஹேண்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போ என்னமோ எனக்கு வந்து இந்த 3/4 ஹேண்டு நல்லா இருக்குமா, செட் ஆகுமான்னு ஒரு டவுட்டில் இருக்கிறதுனால இதை அப்படியே ஹோல்டில் வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு பேர் ஆகிற மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி வேறு பிளாக் அண்ட் கோல்டில் ஒன்று இருக்குது. ஸோ இதை போட்டு இதை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2த்துல எது சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன். ஸோ 2மே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு நான் வந்து வேர் பண்ணிட்டு வரேன். எஸ், நம்ம சாரீ வந்து நம்ம வந்து ட்ரைப் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃப் ஸ்லீவ் வச்சு இந்த ப்ளவுஸே வந்து இதுக்கு பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதே போட்டுட்டு நம்மளுடைய சாரீ ட்ரேப்பிங் முடிச்சாச்சு. இவ கிளம்பியேட்டா, நான் இனிமேல் தான் கிளம்பணுமே. எஸ், இப்போ நம்ம ஃபேஸ் மேக்கப் அப்புறம் ஹேர் டூ எல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சாரீ ட்ரேப் பண்ணிட்டு ரெடி ஆயாச்சு. வகையில் வந்து என்கிட்ட க்ரீனும் இல்லை பிளாக்கும் இல்லை. ஸோ நான் வந்து
கோல்டு கலர், இது என் அக்காவோட முகூர்த்த வளையல், அதை போட்டு நான் வந்து கோல்டோட மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கழுத்துக்கு தான் என்ன போடுறதுன்னு ஒரே டவுட்டாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாரம் செட். இந்த காதுக்கு வந்து கோல்டு கலர் ஜிமிக்கி போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து இதுக்கும் அதுக்கும் இது ஒன்று இருக்கு. இது எப்படி இருக்கு? ஓகேவா? இதுக்கும் அந்த தோடுக்கும் செட் ஆகல. தோடு ட்ரெடிஷ்னலா இருக்கு, கழுத்துல போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் மாடர்னா இருக்கு. இங்க ஒரு நெக்லஸ் இருக்கு குட்டியா, இது எப்படி இருக்கு? நைஸ். நெக்லஸ் மட்டும் போட்டா நல்லா இருக்காது, அதாவது ஹாரத்தோட மேட்ச் பண்ணாதான் நல்லா இருக்கும். இது ஓகேவா? அது இந்த மாங்காய் மாலை வந்து லுக்கிங் கியூட்ல இந்த சாரிக்கு சூப்பர். இந்த ஜிமிக்கி. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா டிசைனே வந்து சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் மேல வந்து வெறும் ஆரம் மட்டும் போட்டோம்னா கழுத்து வந்து எம்டியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால வந்து என்கிட்ட நெக்லஸ் வந்து ரொம்ப இதா எதுவுமே இல்லை, சோக்கர் வந்து இது மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால இதுல வந்து பீட்ஸ் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு விதத்துல அதை வந்து மேட்ச் பண்ணிட்டேன். இந்த ஜிமிக்கிக்கும் இதுக்கும் வந்து நல்லா சூட் ஆகுது. நெக்ஸ்ட் எங்க அண்ணி மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. மேக்கப்லாம் ரொம்ப இல்ல, லைட்டா லிப்ஸ்டிக், கண்மை, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நான்லாம் ரொம்ப மேக்கப். ஜானு தான் ரொம்ப மேக்கப். இதுவும் தான் நெக்லஸ். நோ, நான் மேக்கப்பே போட மாட்டேன். போய் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்பாதீங்க யாரும். ஆமா, ஓகேவா? பொட்டு மட்டும் வச்சிட்டோம்னா ஓவர். என்னோட ஃபேஸ் பாருங்க. என்னங்க இது? பொட்டு வச்சுட்டு ஒரு குங்குமம் வச்சதான் வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரெடிமேட் ஃபிளவர் தான் வைக்க போறோம். ஜஸ்ட் இட்லி குண்டா மாதிரி இருக்குது. பின்றதை விட ஃப்ரீ ஹேர் நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஃப்ரீ ஹேரே வச்சு போட்டுக்கலாம். இப்படி வைக்கவா, கிளிப்புக்கு மேல வைக்கவா? மேல வை. ஆனா அது ரொம்ப தூக்கிட்டு இருக்கும். இது வைக்கிறேன் பாரு எப்படி இருக்கு. போய் தொலை மாட்டேதுடி. அம்மாடா, இது நல்லா இருக்கா இல்ல கிளிப்புக்கு காட்டு? மேல வச்சாதான் நல்லா இருக்கும்னு தோணுது. கிளிப்புக்கு மேலயா? ஓகே ஓகேவா, கிளிப்புக்கு மேல வச்சிட்டேன். ஓகே ஓகே. எஸ், ஃபைனலி we are ready. we are ready. ஓகே, போலாம் வாங்க. கிளம்பியாச்சு. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவானு, எங்கடி போறீங்க? உலகலைக்கு போட்டிக்கு, அந்த மாதிரியே இருக்குல்ல. ஸோ நம்ம இப்போ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் பண்றதுக்காக பக்கத்துல ஒரு வயல் இருக்கு, அங்க போயிட்டு இருக்கோம். ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 10 நல்ல போட்டோ கூட எடுக்கலாம். எஸ், இப்பதான் வந்து சாப்பிடுறோமே போட்டோ ஷூட்லாம் முடிச்சிட்டு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், லிப்ஸ்டிக்லாம் வேற அலையும், பார்த்துக்கோ. உருண்டை குழம்பு வந்து ரொம்ப பிடிச்ச குழம்பு, இல்லைன்னா அது சாப்பிடாம வந்து நைட்டே சாப்பிட்டு இருந்திருப்பேன். ஆனால் உருண்டை குழம்பு என்னால் சாப்பிடாம இருக்க முடியல. நான் சாப்பிடாம எத்தனை நாள் வேணா இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஜானும் கொஞ்சம் பாருங்க எல்லாரும். கோவம் தெரியுதா? ஹலோ, இங்கே பாருங்க கொஞ்சம் ஸ்மைல் ப்ளீஸ். மேடம் வந்து கோவமா இருக்காங்க. ஹே காய்ஸ், இப்போ நம்ம வந்து எஸ் நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து மணி 6 ஆயிடுச்சு. நாங்களும் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. வாங்க கோயில்ல பாக்கலாம். நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். ஆமா, ரக்ஷிதா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஜானு குட்டி எங்க? ஜானு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணிடுங்க. கோயில்ல பாக்கலாம். எஸ், we are on the way to temple. இங்க பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சார்பாக முதலாம் ஆண்டு கன்னி பொங்கலுக்கு போட்டிகள். கோயில் கிட்ட வந்தாச்சு. எல்லாம் ஹாய் சொல்லுங்க.
ஸோ நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா கன்னி பொங்கல் அன்னைக்கு வந்து எல்லா கேர்ள்ஸும் சாரீ கட்டிட்டு வருவாங்க. ஸோ நம்ம இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. எனக்கு எய்த்தாப்புல ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்டுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. நம்மளும் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. நல்லா பிரகாசமாக இருக்கிற முடிஞ்சு எஸ் சாமி கும்பிட்டுட்டு வந்து பேசலாம். கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாரீ கட்டிட்டு க்யூட்டாக வந்திருக்காங்க. ஜானு மக்களை பாருங்க, பூசிட்டு வந்திருக்க. ஐயோ லூசு மாதிரி பூசிட்டு இருக்க. எனக்கு பிங்கோ. எனக்கும் மேடாங்கிள்ஸ். மேடம் 2 வாங்கிட்டாங்க. ஃபைனலி நம்மளுடைய கன்னி பொங்கல் ரொம்பவே சூப்பராக ஜாலியாக நல்ல ஒரு ஃபன்னான டேவாக போச்சு. அண்ட் இந்த வீடியோவும் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.